நானே பேசுறது நல்லா பாப்பா நல்லா உப்பு பண்ணுங்க ரொம்ப எல்லாத்தையும் பார்க்க வந்து ஆடுறாங்க எல்லாத்தையும் பார்க்க வந்து பஞ்சாயம் பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்து ஆடுறாங்க லட்சுமி கடாட்சம் புரிந்த சபை. ஆமா இல்லையா? லட்சுமி கடாட்சம் புரிந்த சபையை பார்த்தா தம்பி யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள்? மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கணதனமான்கள். ஆமாம்மா தம்பி. கற்றோர் கருணையுற்றோர் நம்மை பெற்றோர் அழகா வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா அந்த அனைவருடைய அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய என்ன அம்மனுடைய பாதத்திற்கு சரியா தெரியா பேசு. ஐயோ சாமியும் காலில் வருங்க பாருங்க. அவரு தெரியாம சொன்னதுக்கு நானும் இங்க பதில் சொல்லிட்டேன். பேசிக்கிட்டே இருந்ததுனால புடிச்சா பாரு பிடிக்கலாம் போங்கன்னு சொன்னாருன்னு அதான் மன்னிப்பு கேட்கல. எல்லாம் சொந்த கட்டா கேட்டா நம்ம சொந்த கட்டா சரி 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 ரைட் அவனு சொல்லு. சரியம்மா அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கு இன்னும் அம்மனுடைய பாதத்திற்கு இன்னும் நாடக பேராசை அவருடைய பாதத்திற்கு நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் என்ன சொல்றப்போ
பார்வதி. உமா பார்வதி. ஆமா. ஏய், எனக்கு 4 தாதிமார்கள். தாதிமார்கள். ஏய், யாராரு? அனந்தனி, அனந்தனி, கமலனி, கமலனி, காக்கணக்கு, நோக்கணக்கு. நீ வந்து இங்க நிறுத்து. போடா. ஏய், ஏண்டா? தாதிமார்கள் லோக்கணக்கு. எனக்கு 4 தாதி பெண்கள். ஆமா. ஏய், என்னது தப்பா பேசுற? ஒழுங்கா பேசுறான். என்கிட்ட மட்டும் பேசு. சரியப்பா. ஏய், 4 தாதிமார்கள். ஆமா. உமா பார்வதி, ஈஸ்வரி, மகேஸ்வரி. ஆமா. விளக்கமா புரிந்தது. ஆமா. ஆனா தம்பி, கைலாயமே கோவிலா வீட்டுக்கும்படியான ஆமா. 2011 நேத்திரத்தை படித்தருளிய 2011 நேத்திரத்தை படைத்தருளிய அந்த சிவபெருமான் இருக்காரு பச்சா. ஆமா. அவருடைய உடல்ல சரி இடபாகம் பெற்றவள் இந்த பார்வதி. பார்வதி பார்வதி. ஓ, இடபாகனா ஒரு கண்ணு, ஒரு காது, ஒரு கை, காப்பா, ஒரு காது, பாதி உடல். பாதி உடல். ஏய் தம்பி, ஏய், எள்ளுக்காய் பிளந்தார் போல. எள்ளுக்காய் பிள்ளையார் போல. எள்ளுக்காய் பிளந்தா எப்படி சரி சமமா பிளந்து வரும்? ஆமா. இல்லையா? அப்படி இருந்தா சரி பாதி, இருந்தா சரி பாதி இருக்கு. ஒரு பக்கம் ஆள், ஒரு பக்கம் பெண். அந்த சிவபெருமானுடைய உடல்ல பாதி பாகத்தை பெற்றவள் இந்த பார்வதி. அப்படி சரி இடபாகத்தை பெற்று அவருக்கு எனக்கும் அழகான 2 குழந்தை. ஏய், ஆனை முகம், ஆனை வயிறு, விநாயகன். ஆமாண்டா, பெரிய பெரிய மகன். ஏய், சின்ன பிள்ளை. ஏய், அழகான வடிவேற முருக பெருமான். 2 ஆண் குழந்தைகள். ஆனா தம்பி, இந்த பார்வதிக்கு ஒரு பட்ட பேர் ஒண்ணு உண்டு தம்பி. ஏய், வாயாடவே எப்படி வாயாடவே தெரியாத வாயாடி. ஆமாடா, ஒரு பொம்பளை படபடன்னு பேசுனா அது பேரு வாயாடி பொண்ணுதான். யார பா சொன்ன? ஏய், உங்க வீட்ல அது எப்படின்னு கேட்கணும். ஒரு பொம்பளை வாயாடி வாயாடி படபடன்னு பேசுனா பேரு அதோட அவன்கிட்ட வாய வச்சுட்டு நம்ம தண்ணியை குடிக்கிட்டால முன்ன அது புடிச்சுட்டு போட்டோம். தண்ணியில வர திரும்பி கொடுத்து வச்சு. ஏய், அது மாதிரி நான் வாயாடி நினைக்கிறியா? நான் வாயாடி கிடையாது. உன் வீட்டுல எவனோ உன் பொண்டாட்டி, உன் சித்தாத்தா, பெரியாத்தா, உன் பொண்டா, சின்ன மாமியா, பெரிய மாமியா, உன் கொத்துல கொடியில வம்சத்துல அப்ப என்ன வாயாடுவா? நான் அப்படி ஒண்ணு வாயாட மாட்டேன். அப்படி பேசா தம்பி, என்ன பார்த்து. ஏய், திரும்ப வந்துட்டு போறேன். திரும்ப வந்து ஏய் ஏய், வாயாடவே தெரியாத வாயாடி சொன்னேன். என்ன காரணம்? அதனுடைய அர்த்தம் தெரியாது. ஏய், ஒரே ஒரு வரி பாடுறேன். ஐய தந்தையவனேது வாதகால தன்னுடைய தாயனான் வாதிகாரி தன்னுடைய மாமல் சூதுகாரன் தன்னுடைய தாதுன் தாயும் நான் வாதுக்காரி. எப்படி தெரியுமா? ஒரே ஒரு காலம் ஆடிட்டே இருக்காரு. சிவபெருமான் கூட நீங்க வாதுக்காரி. என்ன நேரமும் வாதாடி கொண்டே இருப்பவள் வாதுக்காரி. வாதுக்காரி. ஏய், ஆமா, அங்க தெரிஞ்சுக்கலாம். சரி 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 தம்பி. அப்ப சிவபெருமானோடு எந்த நேரமும் வாதாடி 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 வாயாடி. வராது நம்மளுக்கு தம்பி. வாதாடி வாதாடி வாயாடின்னு எனக்கு பட்ட பேரு. ஆனாலே எங்க குடும்பமும் 2 குழந்தைன்னு சொன்னே. ஆனா இந்த சிவபெருமா இருக்காரு எங்க வீட்டுக்காரு, அவரை பார்த்தா எனக்கு கோபம் தாண்டா வருது பூபதி. ஆமாடா, ஒரு வீட்டுக்கார பார்த்தா ஆசைதான் வரும். ஐயோ, கோபம் வருது. அவரு எங்கன்னா தூரமா இருந்தா அவர் ஆள் இல்லாத இருந்தா அவரை பத்தியே பேசிட்டு இருப்பேன். அவரை பத்தியே நினைச்சிட்டு இருப்பேன். ஆமாண்டா, அவனை நேரா பாத்துட்டா, அவர் முகத்தை பார்த்தா எனக்கு கோபம் தான் வருது பூபதி. என்ன காரணம்? ஏய், நான் ஏறக்கூடிய வாகனம் என்ன? அவர் ஏறக்கூடிய வாகனம் காளை வாகனம். இப்ப சிங்கம் என்ன நினைக்கும்? சிங்கம் நினைக்கும் எப்படா அந்த காளை மாடு வரும் அதை அடிச்சு சாப்பிடாம தான் அது ஒரு சிங்கம் நினைக்கும். அதே போல தம்பி, அவரை பார்த்தா கோபம் தான் வருது. என்ன எப்ப அடிச்சு சாப்பிடலான்னு. ஆனா ஏன்னு தெரியுமா? எங்களுக்கு சண்டை வந்துட்டே இருக்கு. வாகனமே சரி, வாகனமே எதிரா இருக்கு.
வாழ்க்கை எங்கிருந்து சரியா இருக்கும்? ஆமா. அதனால தம்பி அவரை பார்த்தா எந்த நேரமும் கோபம் தான் வருது. ஏன்னா அவரை பார்ப்பது, அவருக்கு தெரியாத கேள்விகளை கேட்பது, அவர் சொல்ல தெரியாம முழிப்பது. ஆண்டா நான் கேட்கிற கேள்வி சொல்ல தெரியல முழிப்பாரு. அப்ப சொல்ல தெரியல கேவலமா பேசு, நான் கேலியா பேசுறேன். அப்போ அந்த சிவபெருமானுக்கு கோபம் வந்து அவர் நெற்றிக்கண்ணை திறந்து அப்படியே எங்க வேணுமா நெற்றிக்கண்ணை திறந்து எனக்கு காளியா போ, நீலியா போ, சூழியா போ, ஆமா தம்பி. ஏய் அப்பேற்பட்ட அவருக்கு அவர் சாபத்தை பெற்று இந்த கலியுகத்திலே இந்த உலகத்துல எத்தனை பெண் தெய்வம் இருக்கோ அத்தனை பெண் தெய்வமும் நான் தான். 64 பீடம், சக்தி 64 பீடம். அப்ப 64 பீடமாக சென்று அங்கங்க இருக்கக்கூடிய பக்தர்களை காப்பாற்றுவது இந்த அம்மா. ஏன்னா இந்த உலகத்துக்கு தாய் யாருன்னு கேட்டா உண்மைதான், சிவபெருமான். அதனால அவருடைய சாபத்தை பெற்று அங்கங்கே கோயில் கொண்டு இருப்பது. எந்த ஊரை ஒரு சின்ன ஒரு சிங்கல் வச்சு கூட ஆக்கான்னு வேண்டும்னா உண்மைதான். அப்பேற்பட்ட அந்த பரமக்கடலோடு இவ்வளவு நாள் வாழறேன். ஆனா தம்பி இதே மாரி ஒரு குடும்பத்துல சண்டையே வந்து இருந்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ ஊர்ல பேசுங்க. ஆமா, ஐயோ இந்த பரமக்காடுல குடும்பம், இந்த பார்வதி குடும்பம், ஐயோ சிசு குடும்பம்னு. ஏய் அரவா சிசு குடும்பம் எங்களுக்கு சாதாரணமா சொல்ற ஊர்ல பேசுவாங்க. இப்போ என் குடும்பத்தை விஷயத்தை உங்ககிட்ட சொன்ன உடனே நீ தாழ்வாய் கொண்டு போயிட்ட தெருவு ஊர்ல பேசுவாங்க. எத்தனை பார்த்தாலும் வாக்குவாதம், சண்டை 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 அப்படி பேசிக்குவாங்க. ஆனா பூபதி இன்னைக்கு சிவபெருமானை பார்த்து சந்தோஷமா இருக்கலான்னு வந்திருக்கிறேன். இன்னைக்கு சண்டை வேணாம். ஆமா, அதனால பூபதி நேரா போறேன். அவரு வெள்ளி அம்பலத்துல சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார மட்டும் பார்த்து வைப்போம். ஐயா பரவாயில்ல. ஐயா பரவாயில்ல. ஏம்பா அந்த சில்லா கோலம் 4 ஏறி கூட்டிட்டு வரேன். போலாம். இது சில்லா கோலம் தம்பி. ஆக்கள் அழித்தல் படைத்தல். நாங்கள் மூவரும் ஒருவர் என்ற அடையாள சின்னம் திரி சூலம். ஏமா அந்த சிவபெருமான் வெள்ளி அம்பலத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கிறாரா? பூபதி நேரா போற பரமசிவனை பார்த்து உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லு. நீ என்னடா பாக்குற? டேய் அம்மாவா? நீ இப்ப நான் சொல்றது மட்டும் சொல்றா. அம்மா ஏமா உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க. உலகத்துக்கே படியளக்கு பரம கடவுள் நான். ஆமா, என்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்க. எதுக்கு அம்மாவா? ஆமா, என்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. இங்க வாங்க. ஏயா நீ போயிட்டு உங்க அப்பா வர சொன்னான்னு போய் சொல்லு. பூபதி என்ன சொன்னாரு? ஏமா உன்னை பார்ப்பதற்கு உங்க அப்பா வர சொன்னார். ஓ அந்த அளவுக்கு ஆய் வச்ச குடும்பம். நீ இந்த அளவுக்கு ஆகும்போது என்ன சொன்னார் அவரு? உன்னை பார்ப்பது உன் அப்பா வர சொன்னார். அவரு எனக்கு அப்பாவாமா? டேய் பூபதி நேரா போற அந்த பரமனை பார்த்து எந்த வகையில இந்த பார்வதிக்கு அவரு அப்பா அதை முதல்ல கேட்பான போடா. ஐயா பரவாயில்ல. ஏமா அந்த அம்மாவுக்கு நீ எந்த வகையில அப்பா அதை கேட்கணும் சொன்னாங்க அந்த அம்மா. அப்படியா? எந்த வகையில எனக்கு அவ அம்மா அது அவங்க தேடி போய் கேட்டுவா. சத்தியமா இன்னைக்கு நடப்பு. போடா. என்னடா ஆச்சு? கூலியால போ 4 மூட்டை ஆச்சு. ஆமா, என் இடத்துல இருந்த உங்ககிட்ட நான் வார்த்தைக்க விட்டேன். அந்த ஐயாவுக்கு நீங்க எந்த வகையில அம்மா அதை கேட்டோட சொன்னாங்க. ஏ பூபதி ஏண்டா ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை பொண்டாட்டி இருக்கிறாங்கன்னா ஒரு பொண்டாட்டியை கேட்டு ஆம்பளை தெரிஞ்சுக்கானா இல்ல ஆம்பளை கேட்டு பொண்டாட்டி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு பொண்டாட்டி போய் ஆம்பளை கேட்டுதான் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா பெண்களுக்கு தெரியாத கேள்வியை ஆண்கள் தான் பதில் சொல்லணும். ஆமா இல்லையா? அப்ப ஆண்கள் தான் முதல்ல சொல்லணும். அதனால நேரா போற எந்த உன் பொண்டாட்டி உன் வீட்டுல என்னன்னு கேப்பா? உன்ன இன்னைக்கு எவங்கிட்ட போயிட்டு வரதுன்னு கேப்பா. குடும்பத்துல உப்பு இல்ல, மிளகா இல்ல, எண்ணெய் இல்ல, பருப்பு இல்ல, பொண்டாட்டி போய் ஆம்பளை கேட்பாங்க.
அதனால எந்த வகையில அவர் எனக்கு அப்பா அது முதல்ல அவர் தான் சொல்லணுமா? அத போய் முதல்ல கேட்கணும். போய் செஞ்சு சீக்கிரம் நானே பத்துக்கிட்டா போடா. ஏமா நீங்க தான் முதல்ல சொல்லமா. ஒரு பெண்ணானவளுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் கணவனிடம் கேட்டு பதில் தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா. ஆனா அருகாமல் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று தெரியாத கேள்விகளை கேட்டால் பதில் சொல்லலாம். ஆமா. வரும்போதே உங்க அம்மா வந்திருக்கான்னு சொன்னா அவ எந்த வகையில் எனக்கு அம்மா அது அவளே சொல்லுப்போம். நீ தான் முதல்ல சொல்லுமா. எப்படி அந்த ஐயாவுக்கு நீங்க எப்படி முதல்ல அம்மா அது முதல்ல கேட்ட சொன்னாரு. ஏய், இந்த உலகத்தையே படைத்தவள் இந்த சக்தி. இந்த உலகத்தையே முதல்ல படைத்தவள் இந்த சக்தி. ஆமாண்டா. இந்த ஈசனையும் படைத்தவள் இந்த சக்தி தான். அவரை படைத்ததால் அந்த வகையில நான் அவருக்கு அம்மா. அவர் எந்த வகையில எனக்கு அப்பா. இந்த உலகத்தையே படைத்தவள் அந்த அம்மா சக்தி தான். ஆமா. உங்களையே படைத்தவள் அந்த அம்மா சக்தி தான். ஆமா. அந்த வகையில உங்களுக்கு அவங்க அம்மாவா? என்னை அவள் படைத்ததால் அம்மாவா எனக்கு அம்மா. அப்பா ஐயா என்னை அவள் படைக்கின்ற போது அகோர உருவத்தோடு 3 கண்களோடு இருந்தாள் அந்த அம்மா. அப்ப எங்க மச்சான் பார்த்தா நாராயணன், தங்கா உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்ணை பெற்று எனக்கு நெற்றி கண்ணாக பதிய வைத்தார். என்னுடைய நெற்றி கண்ணினால் அவருடைய அகோர உருவத்தை எரித்து அழகான ஒரு பெண்ணாக மலையரசனுடைய மகளாக அவளை நான் படைத்தேன். அப்படி அவளை நான் படைத்ததால் அவளுக்கு அப்பா. என்னடா இப்ப புரிஞ்சு போச்சா? அம்மையப்பன் யாருன்னு கேட்டா இந்த உலகத்துக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் அம்மையப்பன் தாய் தந்தை யாருன்னு கேட்டா இந்த பரமனும் பார்வதியும். இப்ப விவரம் புரிஞ்சு போச்சா? குடும்பத்துல சண்டை வேணாண்டா. இன்னைக்கு சண்டை வேணாம். கல்யாண விசேஷம். சரிப்பா. ஏன்னா குடும்பத்துல சண்டையே போட்டுருந்தா ஐயோ அந்த ஊர்ல என்ன பேசுவாங்க? ஐயோ இந்த பரமகாரோட குடும்பம் பார்வதி குடும்பம் ஒரு சிறுசு குடும்பம். ஒரு கண்டல் குடும்பம் ஒரு கையால குடும்பம். நேரம் போ சந்தோஷம். மானம் கட்டுப்படும். இன்னைக்கு மரியாதை கட்டுப்படும். அப்படியே எட்டி தலைவர் வந்துட்டா இது அந்த சிவபெருமான் சிவனாடு உட்காந்து இருக்காரு. அவரை பார்த்து கேட்காதீங்க போய் 8 வந்து போறேன். ஒரு ஆம்டான போய் ஒரு ஆம்டான போய் காலத்து போக 8 வந்து பேலாம் இரமச்சா கேட்கலாம். ஏமாது வாமாங்க. என்னடா சொல்றா. அந்த சிவபெருமான் சிவனாடு இருக்காரு. ஆமா. அவரை பார்த்து 8 வரைக்கும் போற கார்த்திக்கு போற. என்னம்மா இதெல்லாம்? ஐயோ ஏண்டா நான் அவரையா பார்த்து காரி துப்புனே 8 வரைக்கு போனேன். ஏண்டா நான் இட பாக்கத்துக்கு நான் போறேன். அவன் தலைமையில உட்கார்ந்து இருக்காளே என் சக்காலத்தி கங்க. ஆமா. அவன் ஏண்டா என்ன பார்த்து முறைக்கிறா? அத போய் முதல்ல கேளு. ஆமா இது சக்காலி. அவர் தலைமையிலே உட்கார்ந்தாலும் நான் சரி அவன் உடல்லே அவரு சரி பாகம் பெற்றவன். அதுலயும் பாதி கட்டுறேன். யாருமே உனக்கு எப்படி அந்த பரமகரில பாதி பாகம் இருக்குதோ அது போல அந்த அம்மாவும் இருக்குது. அவங்க முன்னாடி பார்த்து நம்ம முறைக்கிறீ அந்த அம்மா முறைக்காத நீ திரும்ப. அப்புறம் பின்னால வந்து நிக்கிறேன். பின்னால பார்த்து முறைக்கிறேன். என்ன? ஆமா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வம். கீழே இருக்காத சின்னால இருக்காத கீழே வந்துடுறாங்க. இப்ப வர போட்டு ரொம்ப சரியில்லைங்க. அதிகமா தண்ணி ஊத்தி கொடுங்க ஏரியாது. அம்மா அவர் ரொம்ப கோவப்படுறாரு. உள்ள போனி பூபதி ஐயா சாராயம் இல்ல, பாட்டில் இல்ல, நான் கஞ்சா இருக்கிறேன். அதெல்லாம் பத்தி இல்ல. என் தலை மீது கங்கா தேவி இல்லை என்றால் நான் பத்தி எழுந்துவிடுவேன். என் அனலை தணிப்பதற்கு அந்த கங்காதேவி தலைமையில வச்சிருக்கேன். மேலே போய் கங்கா திருவிழா கொண்டாடுறோம் நாங்க. என்னடா இன்னைக்கு சண்டை வேணாடா பூபதி. அதுதான் காலை கூட வீட்டுக்காரு போ. நீ போடா. நீ எனக்கு தெரியும் என் குடும்பத்தை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். பாக்குறவங்க அப்படி பாக்குறவங்க அப்படியே கேவலமா நினைச்சுக்காதீங்க என் குடும்பத்தை பத்தி. தேதனை பண்ண சிரிக்க போகுது. சரி நேரம் உள்ள போய் பாக்குறேன் போ. ஓஹோ கூப்பிடுறது முன்னாடி ஏற்றி வராரு.
என்ன இப்ப உட்கார்ந்து பேசு உட்காரு. இன்னைக்கு எங்க வீட்டுக்காருக்கு நான் மரியாதை கொடுத்து அவர் மரியாதை கொடுத்து அவர் காலத்தை வணங்க போறேன். நீங்க நீ உள்ள போடா. ஏங்க உட்காரு. ஐயா இது கொள்ளு கொடி பந்தலுக்கு ஏறாது. போடா கொள்ளு கொடி நீ பண்ணது தலையில் தானே பாருங்க. போடா சுவாமி உட்காரு. ஐயா ஐயா உலகத்துல இந்த உலகத்துல ஒரு கல்லாம்பட வந்து சும்மா ஆம்பளட்டா அடிக்க போறான். கல்லாமடியா வந்துட்டா போதும். அப்ப ஆம்பளை உட்காருன்ற இந்த நேரத்துல உட்கார நேரமா குளிர் நேரம். பொண்டாட்டி கல்லாம அவன் என்ன சுட்டு போடுவான். பொண்டாட்டி இப்ப யாரு கூட தெரியுமா? நான் ஆட்டத்துக்கு வந்து சொல்லி எங்க பொண்டாட்டியை பாதுகாப்பா எங்க அண்ணன் விட்டு வந்துக்கிறேன். சரி இன்னைக்கு குடும்பத்தை சண்டை வேணாம். உங்க அண்ணன் உட்காரு உட்காரியா உட்காரு என்ன உட்காரு இந்த பைப்புல தண்ணி வராது. எனக்கு இருக்கிற ரோசம் கூட உனக்கு இல்ல. பைப் இல்லாத போற போது ஐயா 10 நாள் ஆடிட்டு என் வீட்டுக்கு போனேன். சரி வீட்டுக்கு போன என் பொண்டாட்டிய பாதி நேரத்துல சீண்டுறேன். சரி அவன் இன்னும் 10 நாளா இல்லாத அக்கறை உனக்கு இன்னைக்குதான் அக்கறை அப்படி வெகு காட்டினான். புள்ளிகளையே போட்டான். ஐ டோன்ட் கேர் அப்படி வாசப்படி கால் எடுத்து வச்சு திருமணம் போறியா? என் மாமியாக்காரி படுத்திருந்தா நேற்றுக்கு 3 பேர் 4 பேர் காரி துப்புவாங்க. குடும்பத்துல அப்படியே தண்டியே இருந்தா நீங்க சண்டை வேணாம். ஆமா ஏங்க உட்காரியா இது என்ன ஆச்சுங்க? இது அரிசி ஓடுவா கிணத்து தண்ணி தான் நிற்கும். இன்னைக்கு மட்டும் நீ மொல்லாம விட்டா ஆசை போட்டுக்கோ. நீ போடா அப்புறம் விலகிட்டு பார்த்தாதான் சரி. விளக்குறவங்க வந்து உட்காரு உட்காரியா. உட்கார்ந்தா பேசணும். ஆமா எங்களுக்கு தெரியும் எப்ப மரியாதை கொடுக்கணும் ஆம்பளைக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். உட்காருனா உட்காரு. இழுக்கிட்டு வாடி அப்படியே உட்காரு. இந்த நேரத்துல வீடுகார கூப்பிடுறான்னா போன உடனே ஏன்டா அம்மா அப்பா ஒரு என் குடும்பத்துக்கு போறமா வீட்டுக்கார பாத்துமா கதவை பேசணுமா போய் வேலையை சேர்த்துறாங்களா இல்ல அந்த அம்மா பக்கம் சேர்த்துறாங்களா எப்படி ஒத்து போகணும். ஐயோ அவனதான் அவன் இருந்தாதான் எனக்கு அப்படி சொல்லி மாட்டியா? பேச மாட்டாரு இப்பதான் அடங்கிக்கிறாரு. சரி போ மாட்டிக்கிற உள்ள கம்மியாட்டி பேமணி ஏங்க உட்காரு உட்காந்து பேசு. உட்காருன்னா என்னடி அர்த்தம்? உட்காரு ஏங்கன்னு கேட்டா உட்காந்துன்னு என்னடின்னு கேளு. இன்னும் புடிச்சு வச்சு ஆப்பியாட்ட ஏன் முடியாது. இந்த நேரத்துல உங்க வீட்டுக்காரர் கொக்கோ சாஸ்திரம் படிச்சு இந்த நேரத்துல என் மாடி பண்றியே திருநேரத்து பூஜையில் பட்டா இல்ல புறம் போக்கு ஐயா
பொறுப்போக்கன்றாங்க கம்பெனி உக்காந்து பொறுப்போக்காண்டி இப்பதான் சத்தியமா 40 லட்ச ரூபா கொடுத்து வீடு கட்டி 2 மாடி வீடு கட்டிட்டாரு. நீ இப்ப பட்டாள பொறுப்பா கூட இந்த போ வராதியா பிள்ளைக்கு எனக்கு சும்மாவே அந்த என் மேல புல்ட்டா வருவீங்க. ஐயா தார்பாய் போட்டு வச்சுக்கிறேன் நானு. நீ தார்பாய் போட்டு வச்சுற. இப்ப அந்த மூலஸ்தானத்துல அண்ணாமலையார் கோயில் உள்ள மூலஸ்தானத்துல கட்டினாங்க பாரு, அதை சொல்றான். அதெல்லாம் விடு. அவன் கேட்டது உண்மை. வெளி சொல்ல அவன் கேட்டது உண்மை. அவன் என்னடா கேட்டான்? பட்டாள பொறுப்போக்கு. பட்டா இல்ல பொறுப்போக்கு. பட்டா இல்ல பொறுப்போக்கு. பட்டா இல்லாத பொறுப்போக்கு. நியாயம் தான். நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாடு. சுடுகாட்டை எவனா பட்டா பண்ண முடியுமா? ஏங்க ஏன் இங்க இருந்து போறவங்க பட்டா பண்ணி அப்படியே படுத்துக்கிறாங்க. எடை இல்லாத அதே குழியில வேற ஒருத்தனை கொண்டாந்து புதைக்கிறாங்க. இப்ப பட்டா சுடுகாட்டை அப்படியே நிலத்தோட சேர்த்து ஓட்டி உளுந்து விதைக்கிறாங்க. அப்படியே கரும்பு நடுறாங்க. இது 2 மட்டும் தான் அந்த இடத்துல விளையுது. டேய் தம்பி, சுடுகாடு ஏரி பொறும்போக்கு நீர்வீழ்ச்சி எதுவா இருந்தாலும் நீ ஓட்டலாம், பயிர் வைக்கலாம். ஒருபோதும் அதை பட்டா பண்ண முடியாது. எத்தனை ராஜ்யமா இருந்தாலும். ஆமா, அது கவர்மெண்ட் கஷ்டம். எங்க அது கூட எங்க சொல்ல மாட்டாங்க. இடம் இல்லாத அதே குழியில வேற ஒருத்தன் கொண்டாந்து புதைக்கிறான். ஒரு 10 வருஷம் ஆன பிறகு அந்த குழி மறைஞ்சு போகுது. அதை ஓட்டிவிட்டு அவங்க வந்து எலும்பு தூக்கி அப்பள போட்டு நம்ம மீண்டும் புதைக்கிறான். எந்த இடம் நமக்கு சொந்தமாகுது? ஐயா, எந்த இடமும் சொந்தம் இல்ல. நம்ம ஒரே இடம் எவ்வளவு தான் நம்ம என்னடா என்னடா அவரை பார்த்து பட்டாள பொறுப்போக்கன்ற. இப்ப திருவண்ணாமலை எடுத்துக்கோ, 25 ஏக்கர் 15 சென்ட். சிதம்பரம் எடுத்துக்கோ, 50 ஏக்கர் 32 சென்ட். அவரை பார்த்து பட்டாள 24 மணி நேரத்துல 20 லட்சம் பேர் கூடி கலையிடும். இந்த திருவண்ணாமலை இன்னைக்கு சாதம் நேற்று 18 லட்சம் பேர். கண்டிப்பா. ஆனா அந்த கார்த்தி மாசம் 48,80,600 பேர் கூடி கலைஞ்ச இடம் திருவண்ணாமலை. நீ அப்படியே ஆள போய் பட்டாள பொறுப்பவனு கேக்குற. என்னடா அம்மாவாசமா பேசுறீங்க? உங்களுக்கு தெரியாதுடா. டேய், திருவண்ணாமலை எத்தனை ஏக்கர்? 25 ஏக்கர் 15 சென்ட். வா, ஏன் சென்ட் கணக்கு கூட 9,500 ரூபாய் போய் சென்ட். 25,000 25,000 ரூபாய்க்கு அந்த 25 ஏக்கர் 17 சென்ட். அந்த யாரு மேல பட்டா தெரியுமா? யாரு மேல? அண்ணாமலையாருடைய மனைவி அபிதா குஜாம்பாள். சொல்லு. அபிதா குஜாம்பாள். அபிதா குஜாம்பாள் நான் தான். என் பேர்ல தான் பட்டா. அங்க எங்க அண்ணன் கண்ணன் தாண்டா சாட்சி கையெழுத்து. பெருமாள் சாமி சாட்சி கையெழுத்து போட்டுருக்காரு. சிதம்பரம் எத்தனை ஏக்கர்? 50 ஏக்கரா 32 சென்ட். ஐயோ, சென்ட் கணக்குல விடவே மாட்டேன். 25,000 போகுது. இருக்கட்டும். டேய், அந்த 50 ஏக்கர் 32 சென்ட் அந்த யாரு பேர்ல அங்க பட்டா தெரியுமா உனக்கு? யாரு? தில்லை நடராஜ பெருமாளுடைய மனைவி சிவகாம சுந்தரி. நான் சிவகாம சுந்தரி. நான் என் பேர்ல தான் அங்கேயும் பட்டா. இவர் பேர்ல ஒரே சென்ட் இடம் கிடையாது எங்கேயுமே. போய் கேட்டு பாரு. ஐயா, பரவாயில்ல. ஏம்பா, நமக்கு காட்டு தேவைப்படுற ஒரு 6 அடி வீசு பண்ணி வச்சிருக்க கூடாது. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த இடங்க தேவை கிடையாது. எவன் அழிந்தாலும் சிவன் அழிவதில்லை. சிவம் அழிவது கிடையாது. ஆமா, அதுக்கு சொல்றேன் கேட்டுக்க. சிவம் இந்த சிவன் இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் இருக்கும். கண்டிப்பா. நான் உன்னை விட்டுட்டு அப்பால வந்துட்டா அது சவம். டெட் பாடி. சானா சவம், சீனா சிவம். இந்த சிவம் இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் இருக்கும். நான் ஒதுங்கிட்டா டெட் பாடி ஆயிடுவேன். அதனால்தான் எவன் அழிந்தாலும் சிவன் அழிவதில்லை. இந்த உயிர் அழிவது கிடையாது. உடல் மட்டும் ஒன்று போடும். கண்டிப்பா. சிவம் அழிவது கிடையாது. அதனால் எனக்கு அந்த 6 அடி மண்ணு தேவை கிடையாது. சண்டை வேணாண்டா. ஏண்டா வாயில லவானமா வேலையை போட்டு வந்து சும்மா நல்ல குடும்பத்துல ஞானமான பேச்சு பேசி கண்ணுல ரெண்டு பேரும் நல்ல பேர் ஏறா. ஏங்க தள்ளி விட்டுறாரு. நான் இன்னும் வாய் மிச்சமா பேசக்கூடாது. நான் அடக்கமா இருக்கிறேன். உட்காந்து பேசிட்டு
இட்லி குண்டான மாவை ஊத்தி வச்சுட்டு இன்னும் வேலை அது மேல கை வச்சா கோவம் தான் வரும். போடா சுடும் தான் என்ன பண்ணுது வேலை இல்லையா? ஒன்னும் பழுக்கல போடா வேலை அது மேல கை வச்சு என்ன பண்ண கொதிக்கும் தான் நம்ம மேல போறோம். சரி போ. நீ போடா நான் பாத்துக்கிறேன் போடா நீ. அரவானின் சிறகடிக்கும் வண்ண பறவைகளே அது மேல போடா பின்ன போயிட்டு போடா. ஏங்க பார்வதி உட்காரியா செருப்பால் அடிபட்ட நாதா அடிக்க போறா. என்னங்க இத்தனை வருஷம் கூட தெருக்கூத்து அறை எனக்கு தெருவில் எங்க போய் செருப்பாடி வாங்கினீங்க? அப்பா ஐயா நான் செருப்பால் அடிபட்டது உண்மை. வெள்ளி தர தட்டு மேல அசிமா நினைப்பாங்க. நீ போய் செருப்பால் அடி வாங்க. அது எப்படி எப்படி வேடுவ குலத்தில் பிறந்த திண்ணன் என்று ஒரு பையன். அவன் வேட்டைக்கார குலம். அவன் காட்டுக்கு வருவது ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது, அதை கொண்டு வந்து அறுப்பது, அதை தீயிட்டு சுடுவது, எந்த கறி ருசியா இருக்குதோ அதை கடித்து ருசி பார்ப்பது. அப்படி பார்த்து அதை எடுத்து வந்து எனக்கு ஊட்டுவது கறி படைப்பான். ஐயர் வருவார், யாரோ சிவபெருமானுக்கு கறி படைக்கிறார் அப்படி சொல்லி என்ன ஸ்தானபானம் செய்து பூமாலை சாட்சி அழகு பார்த்துட்டு போவார். மறுநாள் இந்த பையன் கறி படைப்பான். அழுதுகிட்டே போறார் ஐயர். அவர் கனவுல சொல்ற இன்று பதுங்கி நின்று பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வந்தாரு, இந்த சிவபெருமான் ஸ்தானபானம் செய்தார், பூமாலை சாட்சி அழகு பார்த்துட்டு அப்பால போய் பதுங்கி இருக்காரு. இந்த பையன் ஓடி வந்தான். யார் வேறு உலகத்தை திண்ணன் ஒரு மிருகத்தை வேட்டையாடணும், அதை கொண்டு வந்து அறுத்தான், அதை தீட்டு சுட்டான். எந்த கறி ருசியா இருக்குதோ அதை ருசி பார்த்து கடித்து எனக்கு ஊட்டுக்கிட்டான். அப்ப நான் என்ன செய்வேன், என்னுடைய வலது கண்ணில் நீர் வடிவதாக காட்சி கொடுத்தேன். அப்ப பார்த்தோம் அந்த பையன், இறைவா சந்தியாசா பரமக்கருவிலே உன் கண்ணில் நீர் வடிக்கின்றது. அப்ப நின்று அவன் கையில் இருந்த அம்பை எடுத்து அவனுடைய வலது கண்ணை பெற்று என் வலது கண்ணை வச்சுட்டான். அப்படியே தண்ணி உடனே இடது கண்ணில் அந்த பையனை செய்தான். அவனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. இரண்டாவது அவர் கண்ணை பேத்தா அந்த அடையாளத்துக்கு செருப்பு காலாட தூக்கி என் கண்ணுல வச்சு அப்படி வச்சுட்டு அவன் இடது கண்ணை பேர்த்து என் இடது கண்ணை வச்சுட்டான். அப்ப என்னுடைய இரு கண்களிலும், ஆனால் அவனுக்கு தனக்கு 2 கண்கள் போனால் போகட்டும், இந்த இறைவனுடைய கண்ணில் நீர் வரையாமல் இருக்கட்டும். அப்படி அன்பு உள்ளம் கொண்ட அந்த வேடுவ குலத்தில் திண்ணன் என்ற ஒரு பையன், அவன் கண்ணை பேர்த்து அப்பி வைத்தவன் தான் 63 நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனார். அவன் செருப்பு காலாட தூக்கி கண்ணு வச்சாம்பார், அதுதான் செருப்பால் அடிப்பட்ட நாதா. என்ன தப்பா எவனும் அடிக்கிறா? இன்னைக்கு சண்டை வேணாண்டா. ஏண்டா கணவனை ஏண்டா அவனுக்கு அப்படி கோவம் வருது? நீ போடா, நீ அம்மா நாள் காத்து நிற்பாரு. காத்திருப்பதும் காக்காமல் இருப்பது என் இஷ்டம். எங்க வீட்டுக்கார பெருமை எனக்கு தெரியும். அவர் எந்த நேரத்துல கிட்ட கூப்பிடணும், எந்த நேரத்துல போய் எங்க பாப்பாவோட வர வாங்கிக்கிறோம். சும்மா போய் பாப்பாவோட வர வாங்கிக்கிறோம். உங்க அம்மா கிட்ட வரும். பெருமையா இப்பதான் பேசுறேன். பெருமை பேசுறேன். உட்காரு. அப்புறம் உட்காந்து பேசு. உட்காரு. உட்காரு. அடி அம்மா கிட்ட வராது. தொட்டு பேசு. வெற்றி பதா. உட்காரியா? முருகா சைஸ் எல்லாம் முருகிட்டு போறீங்க. உட்கார்னா அடங்கிடணும். என்ன அப்படி கை நிக்க? சத்தியமா சொல்றேன், நிமிர்ந்து கூடும். பார்வதி ஐயா கருணை பொழியின் திரு அருணை பதியில் கையிலை மலையில் வாழும் கர்த்தானே, என்னை காட்சி தருவாய் பரிசுத்தானே. காசின்
ஐயா பரமவர்களே ஐயா, ஏய், ஏய். எங்க போய் நக்கணி எனக்கு தெரியாத போய் நக்கிக்கிறியா டேய் ஓ நான் நக்கியது உண்மை ஆ, வெளியே சொல்லாத நீயே நக்கணும் இருக்குமா ஐயோ 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 என்னடா நக்கிறேன் தலை நேரம் அடிச்சு கொடுக்கணும் டேய் என்ன தப்பா நினைக்காத அது ஒரு சிதம்பரத்தில் நான் நடராஜ பெருமானாகும் ஆமா அவள் காதியாகும் வாக்குவாதம் ஏற்பட்டு நாட்டியம் செய்தோம் அப்படி சமரசமா ஆடும் பொழுது கொஞ்சம் அசந்த மாதிரி நான் இருந்துட்டீங்க என் மச்சான் பார்த்தார் ஆமா நாராயணன் என்னடா சிவபெருமான அசந்த மாதிரி இருக்கார் பங்குச்சு அகோரமா ஆடுது அது தோத்து விட்டார் ஆண்களுக்கு கேவலம் அப்ப மச்சான் என்ன சொன்னார் மச்சான் கொஞ்சம் காலை தூக்கி ஆடுங்க அப்படின்னு மக்களுக்கு நடத்து காண்பித்தார் அவர் சொன்ன உடனே காலை தூக்கினார் காட்டு குத்து மாதிரி ஆயிடும் அதனால் என் காதில் இருக்கக்கூடிய நச்சரவ தோடு கீழே இறக்கி காலால் எடுத்து நாவால் நக்கி நான் தப்பா எதையும் போய் நக்கல்றேன் இப்ப புரியுது உட்காரு ஏங்க உட்காருன்னா உட்காரு. கையில என்ன இருக்கு தெரியுமா? சூலமும் இருக்குது, தடியும் இருக்குது, எல்லாம் இருக்குதா? அது ஒரு மனிதனுக்கு ஒரு அளவுதான். ஆமா. ஒரு பொண்டாட்டி சரி சரி பொண்டாட்டிதான், கணவன் மனைவிதான். ஒரு பொண்டாட்டி எந்த நேரத்தை தொடர்றது, என்ன கணக்கு வழக்கு, ஒரு நேர காலம், 4 செவத்துக்குள்ளதான் அது நேர காலம் இருக்குது. அது எல்லா நேரமும் பின்னாடி கை வச்சு அடுத்த சேரானோடு போகும்போது அந்த என் மனைவி எப்ப பிரியமா போயிருக்கான். சரி தலைமுறையில இங்க எது கோபப்படுற தம்பி என்ன வச்சுக்கிறேன்? ஆமா நான் லைட் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணு. அவனுக்கு இடமே கிடையாது. நீ ஒழுங்கா இருந்தா சரிங்க சரிங்க. ஐயா நமச்சிவா தம்பி நல்ல யோகம் செல்லா பண்ணு சவுண்ட் கம்பெனி சவுண்ட் கம்பெனி பா தம்பி சவுண்ட் கம்பெனி கொஞ்சம் மாமா தம்பி யார் மாமா அது பார்வதி எந்த தண்டா மலர் வாடா நீ வந்தால் குழலி என்னுடைய பொற்புடமும் சென்றான் பாதத்தை பண்ணுகிறான். நீ சுகமா வாழும்படி ஆசீர்வாதம். எப்படி 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 சுகமா சுகமா இருக்குது. எந்த வகையில் ஒரு சுகமா இருக்கு? எந்த வகையில் ஒரு சுகமா இருக்கு? ஐயோ 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 அப்பா அப்பா ஐயோ 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 ஏ மத்தியா சுகமா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா சந்தோஷம். ஆனா அடுத்த காரணம் ஒண்ணும் புரியல. காலில் விழுந்த நல்லா சரி இது பகவா ரைட்டு அதாவது
திருக்கைலாயத்தில் நமக்கு எந்த ஒரு குறைபாடு கிடையாது. இன்னைக்கு எந்த குறைபாடு கிடையாது. பிள்ளை என்பதோ ஆமா நமக்கு பெருமை என்பதோ எதுவும் கிடையாது. நம்முடைய அடியார் என்பதோ என்னங்க நம்ம படியளக்கும் பரம கடவுளும் பார்வதியும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமா. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம உலகம் உள்ள நம்மள பெருமையா பேசிக்கிறாங்க. அது சரி. என்ன நம்மளுக்கு என்ன நம்ம முதல் கடவுள். எங்க தாத்தா இருக்காங்க பாரு. பெரிய தாத்தா பெரிய பாக்கியம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா தோடு இந்த நேரத்துலயா ஆரம்பிக்கிறாங்களோ யாருக்கு தெரியும். உனக்கு என்ன அறிவு இருக்காது? இவ்வளோ நேரம் வம்பு வாதம் செய்து இப்பதான் கொஞ்சம் வந்து உட்கார்ந்தான். ஏதோ ஓரிரு பார்த்து பேசக்கூட ஏன்டா இப்படி குடும்பம் உன்னை தேடி நாரத மகாமணி வந்து அதான் சொல்லிட்டு போறான்னு வந்தேன். எங்க தாத்தா தாத்தா மூட்டன் தாத்தா எந்த பேரு சரிப்பா. ஆமா சவுக்குமாரு எப்படி இல்லாமல் சவுக்குமாரு பார்வதி சரி எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் சதீத பாகத்துக்கு அவன் எதுக்கு வந்துக்கிறான் என்ன ஆமா இந்த இந்த பைபிள் ஒண்ணு குறைகிறது. நீ போய் யாருக்கிறாங்க அசிங்கமா இருக்குது. 3 உலகத்துல பேசிக்கிறாங்க. சின்ன பையனுக்கு கல்யாணம் 2 கல்யாணம் பண்ணி வச்சுங்களே, பெரிய பையனுக்கு கல்யாணமே பண்ணலையே. அப்புறமா பேசுறாங்க உங்களை. பரமசிவன் குடும்பத்துல சின்ன பையனுக்கு 2 பொண்டாட்டி இருக்குது. கல்யாணம் பண்ணிக்க. பெரிய பையனுக்கு கல்யாணம். மூத்த மகன் விநாயகன். அதாவது யானை முகம் பானை வையும். ஆமா. அவனுக்கு எதுவும் சட்டம் என்பது கிடையாது. ஆமா. அந்த சின்ன பையன் முருக பெருமானுக்கு 2 பொண்டாட்டி அப்பனு போலவே. ஆமா. ஆனா அந்த மூத்தவன ஏறாத்து கூட பாக்கல. இந்த பரமக்கடவு குடும்பம் இது வரைக்கும் நாமும் இதை சிந்திக்கவே இல்லை. என்ன காரணம்? எங்க போய் பெண் கேட்டா யாரு கொடுப்பான்? யானை முகம் பானை வயிறு இப்படி இருக்கிறான். எங்க கேட்கறதுல அசிங்கப்பட்டு கம்முனு கொண்டா. என்ன தாத்தா நீ வேற வச்சு வெள்ளிக்காலையிற என்னதான் சொல்ற? தாத்தா நம்ம சின்ன தாத்தா இருக்காங்க பாரு. யாரியா மச்சான்? ஆமா ஆமா. அவருக்கும் மகா லட்சுமிக்கு பிறந்த இந்த சித்தி புத்தின்னு 2 பொண்ணு இருக்குது. சித்தி புத்தி 2 பொண்ணு. பார்வதி. ஆமாங்க. நாம தான் முட்டாத்தனம் வந்துட்டோம். ஏன் கேட்டா ஏன் மச்சான் நமக்கு சமரசமான சம்பந்தி. அது மட்டும் இல்ல எதை செய்தாலும் ஒரு மறுத்து பேச மாட்டேன். ஏங்க ஐயா நமக்கு பெண் கொடுங்க. நான் பிறந்த வீடு எனக்கு சொந்த அண்ணன். ஏங்க ஐயா போய் என் பையனுக்கு பொண்ணு கொடுன்னு கேட்டா இல்லன்னா சொல்ல போறாங்க. இவ்வளவு நாள் இதை சிந்திச்சு பார்த்தோமா? அதுக்கு தான் சொல்வா சுடர் விளக்காகணும். தூண்டு போல் வந்து தேவை. பரவாயில்லடா. ஏய் அப்பா ஏய் சொல்லுங்க. நல்ல சிந்தனை நல்ல ஞானத்தோடு சொல்லிருக்கேன். அதனால நான் என்ன சொல்றேன், என்ன ஆயிரம் இருந்தாலும் இது உண்மூலியமாவே இது முடியிட்டு. நான் நேரா போய் பெண் கேட்க கூடாது. அதனால நீ சென்று நான் சென்று இன்று பெரிய தாத்தாவும் பெரிய பாட்டியும் வைகுண்ட வராங்க. என்னடா கேப்ப உன்னுடைய மகள் சித்தி புத்தி அவருடைய பிள்ளை விநாயகர் கொஞ்சம் அடி வச்சு பாருங்க. அப்படி போய் சொல்லி சமாதானப்படுத்தி யார பார்த்தா குத்து பார்த்தா நீதான் முடிச்சு சவுண்ட் எடுக்கு சவுண்ட் எடுக்கு இப்ப நானே போய் சொல்லுங்க. சவுண்ட் போட்டு சவுண்ட் தேடி போவேன். சவுண்ட் மட்டும் கொஞ்சம் அட சொன்னோம். சத்தம் அதிகமாக அது அதுங்க அது ஒரு மரம்
வணக்கம் வணக்கம் நாராயண பொண்டாட்டினால ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் இருக்க மாட்டேன். அப்படி இருந்தாலும் தம்பி இன்று தினத்திலே என் பொண்ணுக்கு சித்தி புத்திக்கு கல்யாணம் செய்ய வேண்டும். சரி அப்படி இருந்தோம் என் மனைவி இல்லாம நான் இருப்பது கிடையாது. அதனால என் மனைவி அழைத்து வாங்க.
சோமுகனை மடித்தனாலே